நீ கூறுகிறது உண்மைதான். கடைசி காலத்தில் அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று கூறினார். இன்னும் விசுவாசத்துல வரல, இன்னும் சரியான விசுவாசத்துல வரல. இன்னும் சர்வ வல்லமையில் அவர் கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னும் பரிபூர்ணமான விசுவாசம் அவனுக்குள்ளாக வரல. கேக்குறீங்களா? இந்த சர்வ வல்லமையில தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த மாத்தான் சர்வ வல்லமையில தேவனிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த சர்வ வல்லமையில தேவன் அங்கே கிரியை செய்யணும். இப்ப கிரியை செய்ய முடியாத அளவுக்கு போதுமான விசுவாசம் அங்க இல்ல. யாருக்கு இல்ல? மாத்தாளுக்கு இல்ல. மாத்தாளுடைய விசுவாசம் படிதான் அங்க கிரியை செய்ய முடியும் தேவன். போதுமான விசுவாசம் மாத்தாள் இடத்துல இல்ல. அவன் என்ன செய்தான்? ஆமா, கடைசி காலத்துல மரித்த என்னுடைய சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று கூறினான். சர்வ வல்லமையில தேவன் என்ன பேசுகிறார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சர்வ வல்லமையில தேவன் அவரை சந்தித்தும் அவர் பேசின காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது போலதான் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி புரிந்து கொள்ள முடியாது? இயேசு கிறிஸ்து அங்கே கூறினார், ஒரு சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று கூறினார். ஆனால் மாத்தாளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுது? ஏற்கனவே உயிரோடு எழுந்துட்டானா, இல்ல உயிரோடு எழப்போகிறானா, இல்ல இனிமே உயிரோடு எழப்போகிறானா? உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஏற்கனவே நடந்து விட்டதா, இல்ல நடந்து கொண்டிருக்கிறதா, இல்ல இனி நடக்க போகிறதா? இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் எப்பொழுது சம்பவிக்கும்? இயேசு கிறிஸ்து சொன்னது கடைசி காலத்தை குறித்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மாத்தாள் தவறாக புரிந்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுதுதான் அந்த காரியத்தை செய்ய போகிறார் என்பதை அவர் உணரல. போதுமான விசுவாசம் அங்க வரல. விசுவாசம் சரியா இருந்தால், ஆம் கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, நீ சொல்கிறது உண்மைதான், என் மரித்த சகோதரன் இப்பொழுது உயிரோடு எழுந்திருப்பான். அப்ப பரிபூர்ண விசுவாசம் வரும்போது அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்ப போதுமான விசுவாசம் மரத்தாளுக்குள் காணப்படவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இதான் உண்மை. இந்த செய்தி உங்களுக்குரியது. ஏன்னா நீங்க தான் விசுவாசி, நானும் ஒரு விசுவாசி, நாம எல்லாம் விசுவாசிகளா இருக்கிறோம். இந்த செய்தி நமக்குரியது. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உன் சிந்தையும் முழுவதையும் கவனத்தையும் இங்க கொண்டு வந்து பிறகு இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வதுதான். இப்ப நல்லா கவனிங்க, இங்கதான் இந்த செய்தி இங்க இருக்கிறது. இது விசுவாசிக்குரியது. யாருமே இது குறித்து பேச மாட்டாங்க, யாருமே இது குறித்து சொல்ல மாட்டாங்க. எப்படி நாம் தேவனை கிரியை செய்ய வைக்க வேண்டும்? சீஷர்கள் படகுல இருக்கும்போது போதகர் டயர்டா இருக்கிறார், போதகர் சோர்ந்து போயிருக்கிறார். 4 மணி நேரம் மெசேஜ் பிரசங்கித்து தெய்வீக சுகமளித்தல் ஆராதனை நடத்திட்டு விட்டு இப்ப படகுல என்ன பண்ண சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்கார். நம்ம அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால தூங்கட்டும், நாம் இந்த காரியத்தை செய்வோம். தோல்விதான் முடியவில்லை. கேக்குறீங்களா? அப்படி செய்யக்கூடாது. நீங்க தேவனை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்க நினைக்க கூடாது. நீங்க தேவனை தொந்தரவு பண்ணணும். யாராவது தொந்தரவு பண்ணீங்களா தேவனை? யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் காட். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனை நீங்க என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் பண்ணணும். தேவனே இதை செய்யும் என்று என்ன பண்ணணும்? அவரை கேட்கணும். நீங்க அவர் என்ன பண்ணணும்? தொந்தரவு பண்ணணும், அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். நீங்க டிஸ்டர்ப் பண்ணணும், தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. தேவனே என்ன, நீ என்னை ஆசீர்வதித்தால் வழி நம்மை விடுவதில்லை. யாக்கோபு தொந்தரவு பண்ணானா இல்லையா? அவன் சாயங்காலம் தொடங்கி வெடிக்காலை வரையிலும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், காலை பிடிச்சிட்டு. தொடையானது சுளிக்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப விடாம பற்றி கொண்டு, தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்மை விடுகிறதில்லை. இரவு முழுவதும் போராடினான். அண்ணால் போராடினாலா இல்லையா? அண்ணால் அங்கே கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்தால், எங்க பலிபீடத்துக்கு முன்னாடி. அப்படி யாராவது செய்றீங்களா? சபையானது எப்பொழுதுமே திறந்ததா இருக்கும். இந்த சபையில நான் யாருமே இருக்க மாட்டோம். இது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு இடம். தேவனிடத்திலே நீங்கள் உங்களுக்கு இருதயம் பாரப்பட்டு இருந்தால் நீங்க வாங்க. எப்பொழுதுமே இந்த கதவானது திறந்தே இருக்கும். நீங்கள் இந்த பலிபீடத்தின் முன்பாக நின்று, கர்த்தாவே நீர் இந்த கூடாரத்தில் இருக்கிறீர், நீர் எங்கும் இருக்கிறீர், நீர் வார்த்தையில் இருக்கிறீர், என் காரியம், என் இருதயம் பாரமா இருக்கிறது, என் தேவைகள் இப்படியா இருக்கிறது, என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள், நெருக்குதல்கள், போராட்டங்கள் இருக்கிறது. கர்த்தாவே இந்த பூமியிலே எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவிக்கக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அது நீர் மாத்திரமே. என் வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அது நீர் மாத்திரமே. என்னை உடைய ராஜ்யத்தில் சேர்க்கக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அது நீர் மாத்திரமே. எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பவர் இருப்பாரானால் அது நீர் மாத்திரமே. கேளுங்க, அவர் இங்க இருக்கிறார். அல்லது வெகு தூரமா இருந்தாலும், சபை வெகு தூரமா இருந்தாலும், வீட்டில கூட நீங்க கேளுங்க, அவர் எங்கும் இருக்கிறார். அண்ணல் கெஞ்சினாலா இல்லையா? கதறினா? ஏதோ குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க? இல்ல, தேவனோடு கூட மன்றாடி கொண்டிருந்தார்.
நீங்க அவரை தொந்தரவு பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு நீங்க கேட்ட காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரையிலும் நீங்க என்ன பண்ண போராடி கொண்டே இருக்கணும். கேட்ட உடனே கிடைச்சிடாது. இதான் உண்மை. கேட்ட உடனே கிடைச்சிடாது. கேட்ட உடனே நடந்துடாது. நீங்கள் கேட்டபடியே நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களா என்பதற்கு சோதனை வரும். சோதனை வரும். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தருவார். தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், தேவன் தருவார். ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களா என்பதற்கு நிரூபிப்பதற்காக சோதனை வரும். அந்த சோதனை தாண்டி நிரூபிக்கப்படும் போதுதான் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யாராவது இப்படிப்பட்ட அனுபவத்தை உங்க வாழ்க்கையில பெற்றிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேலும் இப்படிப்பட்ட சோதனை வரும். அதனால்தான் சொல்றேன், சோதனை போது சோர்ந்து போகாதிருங்கள். இது எல்லாமே உங்களை என்ன பண்ணுறது? சோதிப்பதற்காகவே வருகிறது. நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த சோதனைகள் வருகிறது. வரட்டும், இன்னும் சோதனைகள் வரட்டும். கேளுங்க, தேவனே வாழ்க்கையில சோதனை அனுப்பும். நான் பலப்படணும், நான் இன்னும் அதிகமாய் உண்மை விசுவாசிக்கணும், இன்னும் அதிகமாய் நான் பசுத்தமாகணும், இன்னும் அதிகமாய் என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அதிகமாய் என்னுடைய வார்த்தையில நான் நிலைத்திருக்கணும். சோதனை அனுப்பும் கர்த்தாவே. கேக்குறீங்களா? இல்ல சோதனை பார்த்து பயந்து ஓடுறீங்களா? ஒரு உண்மையான விசுவாசி சோதனை பார்த்து பயந்து ஓட மாட்டான். விசுவாசத்துல உறுதியா நிற்பான். எதுவுமே அவனை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. சோதனை கூட அவனை பிரிக்க முடியாது. பாத்துங்க, பட்டயமானாலும் நீங்கள் நிர்வாணமாய் நிற்க வேண்டும். சரீரத்துல உடையே இல்லாமல் நிர்வாணமாய் நிற்கக்கூடிய நிலைமை வந்தாலும் தேவனை விட்டு ஓட மாட்டீங்க, உறுதியா நிற்பீங்க. பசுத்த பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிப்பவன் யார்? பட்டயமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, எது உங்களை என்ன பண்ணும்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கும். எதுவுமே பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதனை நமக்கு கிடையாது. அல்லேலூயா. விசுவாசிங்க, அப்படிப்பட்ட சோதனை நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டார்? தேவன் நம்மை சோதிக்கப்பட மாட்டார், சோதிக்க விட மாட்டார். நீங்கள் அதையும் தாண்டி நான் நிற்பேன் என்று உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்குமானால் அந்த சோதனைக்குள்ளாக நீங்க போக மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இப்போ மார்த்தாள் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை கிரியை செய்வதற்கு போதுமான விசுவாசம் அங்க இல்லை. இன்னும் விசுவாசம் என்ன பண்ணல? பரிபூர்ணமா வெளிப்படல. இப்ப விசுவாசமானது பரிபூர்ணமா வெளிப்படணும். கடுகளவாத விசுவாசம் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அப்பதான் இந்த தேவன் என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். இப்ப பாருங்க, சரியான நேரம். போதுமான விசுவாசம் மார்த்தாள் இடத்துல இல்லை என்பதை அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் கண்டார். அவருடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். என்ன முயற்சி செய்கிறார்? அவர் என்ன கூறுகிறார் என்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஏன்னா பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த செய்தி உங்களுடைய, இந்த சிந்தை எங்கேயும் சிதற விடாதீங்க, நல்லா கவனிங்க. மார்த்தாளுக்கு போதுமான விசுவாசம் இல்லை என்பதை மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பக்கூடிய விசுவாசம் மார்த்தாளுக்குள்ள இல்லை. மார்த்தாளுக்குள்ளாக போதுமான விசுவாசம் இருந்தாதான் அவனுடைய சபை உயிரோட வெளியே வர முடியும், எழுந்து வெளியே வர முடியும். அவன் மரித்து போய் என்ன பண்ண? 3 நாள் ஆச்சு, அவன் சரீரம் அழுகி போச்சு. அந்த விசுவாசம் வெளியே வரணும். விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன பண்ற? தேவன் முயற்சி செய்கிறார். எப்படி முயற்சி செய்கிறார்? ஃபர்ஸ்ட் கூறினார். முதலாவது கூறும்போது, உன் சகோதரன் மரித்த சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று கூறும்போது அந்த பரிபூர்ணமான விசுவாசம் வெளிப்படாததுனால, ஆமா கடைசி காலத்துல உயிரோடு எழுந்திருப்பான் என்று பார்த்தா சொன்னான். ஆனா உண்மையாகவே சரியான பரிபூர்ணமான விசுவாசம் அங்கே இருக்குமானா, அங்கே மார்த்தாள் என்ன கூறினா? முன்னாடி நீர் இங்க இருந்திருப்பாரான், நீர் இங்க இருந்திருந்தால் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். அப்ப சகோதரன் உயிரோடு எழும்பி வரணுமா இல்லையா? அவன் இவன் என்ன செய்தான்? நம்ம கடைசி காலத்துல நடக்கும் சொல்லிட்டான். அப்ப உண்மையான விசுவாசம் அங்க இருக்கும்போது, பரிபூர்ணமான விசுவாசம் அங்க இருக்கும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆம் கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, நீர் கூறுகிறது உண்மைதான், என் மரித்த என் சகோதரன் இப்பொழுது உயிரோடு எழுந்திருப்பான். இப்பொழுது உயிரோடு எழுந்துக்கணும். ஏன்னா அவன் யார் என்பதை அறிந்திருந்தான். அவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். எப்பொழுது அறிந்து கொண்டார்? இப்பொழுதுதான் அவள் அறிந்து கொள்கிறார். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை, அவளுக்குள் மறைந்திருக்கிற விசுவாசத்தை வெளியே கொண்டு வரும்போதுதான் அவர் யார் என்பதையே அவள் அறிந்து கொண்டார். இப்ப சர்வ வல்லமையுள்ள பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்று மரியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா?
பிரியமானவர்களை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்று மரியாமலும் இருப்பான். சர்வ வல்லமை உள்ள மாத்தாலை பார்த்து கேட்கிறார், நீ இதை விசுவாசிக்கிறாயா என்று. இப்பொழுது அந்த மறைந்திருக்கிற விசுவாசம் வெளியே வருது. எப்படி வருகிறது? ஆமாண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் பேதுருக்குள்ளாக வெளிப்பட்டது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றார். அதே விசுவாசம் தான் இங்க மாத்தாளுக்குள்ளாக வருகிறது. இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொன்னாரா இல்லையா, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார். அதே வெளிப்பாடு தான் இங்க வருகிறது மாத்தாளுக்கு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று கூறினார். அப்ப மறைந்திருக்கிற விசுவாசம் வெளியே வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று கூறினார். இப்போதான் அந்த விசுவாசம் வெளியே வருகிறது. ஒரு காரியத்தை நான் இங்க கூற விரும்புகிறேன். ஜார்ஜியா கார்ட்டர், இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சகோதரி ஜார்ஜியா கார்ட்டர் லூகேமியா என்ற ஒரு நோய், காச நோய், லூகேமியா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காச நோய். காச நோய் வந்தவங்களும் பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேர். சரீரத்துல வெறும் எலும்புதான் இருக்கும், தோல் மேல மூடி இருக்கும், உடம்புல இருக்கிற மொத்த நரம்பும் தெரியும், நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வெளியே தெரியும், சதையே இருக்காது, தசையே இருக்காது, மாம்சமே இருக்காது, எல்லாமே போய் வெறும் எலும்புதான் இருக்கும். முதல்ல நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது, கையை தூக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சரீரத்துல ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே உறிஞ்சிட்டு இருக்கும். அந்த நோய் அப்படிப்பட்ட நோய். அப்படிப்பட்ட நோயில வியாதிப்பட்டவள் தான் இந்த ஜார்ஜியா கார்ட்டர். காச நோய் 9 வருஷமோ 7 மாதமோ படுத்த படுக்கையா இருக்கிறார். 9 வருஷம் படுத்த படுக்கை, சாட முடியாது. யார் அவங்க அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க, எதுவுமே செய்ய முடியாது. 9 வருஷம் படுத்து முதுவெல்லாம் புண்ணாயிடுச்சு, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா புண்ணு. ஏன்னா 9 வருஷமா பெட்டிலே பத்திருந்தா எப்படி இருக்கும்? சூரிய வெளிச்சத்தை காண முடியாது, மரத்தை பார்க்க முடியாது, உயிரினங்களை பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. 9 வருஷமா வீட்டுக்குள்ளதான் இருக்கா, படுத்த படுத்தியா. சரீரத்துல வெறும் எலும்புதான். இன்னும் ஒரு சில நாட்களிலே மரிக்க போகிறாள் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். மாத்தாளுடைய சம்பவமும் இந்த சம்பவம் ஒரே மாதிரி இருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். மாத்தாளுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தேவன் எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல அந்த சகோதரி ஜார்ஜியா கார்ட்டருக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்தார். இவன் படித்துக் கொண்டு இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தரிசனத்துல இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி எங்க இருக்கிறார்? காட்டில ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். இதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா இதை நான் விளக்கனா நேரத்துல என்னால முடிக்க முடியாது. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். காட்டுல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனத்துல வந்து பேசுகிறார். நீ போய் அந்த ஜார்ஜியாவை போய் சந்தி, அவள் மரிக்க மாட்டாள், அவள் ஜீவிப்பாள் என்று என்ன பண்ணு, அவளுக்காக போய் ஜெபம் பண்ணு என்று கூறினார். உடனே அவர் என்ன பண்றாரு, இவர் இங்க முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அதே பசுத்த ஆவியானவர் அங்க போய் ஜார்ஜியாவை போய் சந்திக்கிறார். ஒரே பசுத்த ஆவியானவர் தான் இங்க தீர்க்கதரிசியும் சந்திக்கிறார், அந்த வியாதிப்பட்டிருக்கிற அந்த சகோதரியும் சந்திக்கிறார். இவர் என்ன பண்றாரு, உடனே வேக வேகமா காட்டுல இருந்து புறப்பட்டு போய் காரை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு, புறப்பட்டு அந்த சகோதரி வீட்டுக்கு நேரா போறார். சாப்பிட கூட இல்ல, சாப்பாடு எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மணி அடிக்கிறாங்க. ஏன்னா காட்டுல ஒரு இருட்டு நேரத்துல, இரவு நேரத்துல காட்டுல எங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படிதானே? காட்டுல லைட் இருக்குமா, வெளிச்சம் இருக்குமா, எதுவுமே இருக்கா, ஃபுல்லா அடர்ந்த காடு, இருட்டு. இவர் காட்டுக்குள்ள போய் ஜெபிப்பது வழக்கம். இவர் கையில வந்து என்ன பண்றாரு, சின்ன ஒரு விளக்கு வைத்துக் கொண்டு என்ன பண்றாரு, தன்னந்தனியாக போய் காட்டுல போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ சாப்பிடக்கூடிய நேரம் வந்துச்சு. இவரை அழைப்பதற்கு ஒரு வழக்கம் என்னவென்றால், மணி அடிப்பாங்க. இந்த மணியின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவார், அங்கிருந்து காட்டுல இருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வருவார். அதே போல இவர் என்ன பண்றாரு, இவர் தன்னுடைய வீட்டில் இல்லை, ஒரு சகோதரனுடைய வீட்டில் இருக்கிறார். அங்க வந்து என்ன பண்றாங்க, சகோதரன் இந்த தீர்க்கதரிசிக்காக உணவுகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ மணி அடிக்கிறாங்க. மணி அடிக்கிற நேரத்துல என்ன பண்றாரு, புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வந்த உடனே சாப்பிடவே இல்லை, உடனே கார் எடுத்துட்டு புறப்பட்டு சகோதரி ஜார்ஜியா வீட்டுக்கு போகிறார். இவர் காரில் இருந்து இறங்கி என்ன பண்றாரு, அந்த சகோதரனுடைய
அந்த சகோதரியினுடைய வீட்டு அறைக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தருடைய பசுத்த ஆவியானவர் ஒரு புறம் என்ன பண்றார்? தீர்க்கதரிசியை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே பசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இங்க இந்த சகோதரனுடைய தரிசனத்துல வெளிப்பட்டு இங்க 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 ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறார், இவர் யார் என்று கேட்கிறார். இவர் என்ன பண்ண, அந்த தரிசனத்திலே ஒரு காட்சியை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த சகோதரன் இடத்துல. அந்த காட்சியிலே சகோதரன் வில்லியம் மரியன் பெனாம் அவர் கார்ல இருந்து இறங்கி வருகிறார். கார்ல இருந்து இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய என்ன பண்ண, கையில ஒரு வேதாகமத்தை வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நீங்க தீர்க்கதரிசியை பாத்தீங்கன்னா வேதாகமத்தை இப்படிதான் வச்சிருப்பார். இருதயத்தின் மேல் வேதாகமத்தை இப்படிதான் வச்சிருப்பார். அவருடைய எல்லா புகைப்படத்திலையும் பாத்தீங்கன்னா வேதாகமம் இல்லாமல் எந்த ஒரு இடத்துல அவர் இருக்க மாட்டார். எங்க போனாலும் வேதாகமத்தோடு தான், பைபிளோடு தான் போவார். அவர் கார் என்ன பண்றார், திறந்துட்டு அவர் என்ன பண்றார், கார்ல இருந்து திறந்து இறங்கி வருகிறார். வேதாகமத்தை இப்படி கையில வச்சுட்டு என்ன பண்றாரு, அப்படியே இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறதை அந்த சகோதரி ஜார்ஜியா என்ன பண்றாங்க, தரிசனத்துல பாக்குறாங்க. வருகிறது யார் என்று பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ இந்த தீர்க்கதரிசி வருகிறது இந்த சகோதரி கண்டா. இப்ப என்ன பண்றாரு தீர்க்கதரிசி, கரெக்டா அந்த சகோதரனுடைய அறைக்கு வருகிறார். அறைக்கு வந்து சகோதரியை பார்த்து உடனே இந்த சகோதரி கூறுகிறார். அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நீர் இங்கே வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆம், உன்னை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று. இயேசு கிறிஸ்து என்று உன்னை குணமாக்க போகிறார், நீ மரிக்க போவதில்லை, நீ ஜீவிக்க போகிறாய் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆம், நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் போதுமான விசுவாசம் அங்க இல்ல. இயேசு கிறிஸ்து அங்க கூறிட்டார், கர்த்தருடைய ஆவியானவர் கூறிட்டார், இந்த சகோதரி மரிக்க போவதில்லை, இவள் ஜீவிக்க போகிறாள் என்று நீ போய் சொல்லு என்று என்ன பண்றார், கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியில் பேசுகிறார். ஏற்கனவே இந்த காரியம் நடக்க போகிறது. ஆனால் இந்த படுத்த படுக்கையா இருக்கிற அந்த பெண் ஜார்ஜியா, நான் சுகமாவேன் என்று அவர் கூறினார். ஆனா உடனே சுகம் வரல. போதுமான விசுவாசம் அங்கே கிரியை செய்யல. தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஒரு திரை அங்கே மேலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மின்விசரி என்று நான் நினைக்கிறேன், பார்த்து உன்னால் இதை அசைக்க முடியுமா என்று கூறுகிறார். அப்படிதானே, இதை உன்னால் அசைக்க முடியுமா என்று கூறுகிறார். என்னால் முடியாது என்று, ஆனா உன் விசுவாசத்தினால அதை செய்ய முடியும், நீ அதை செய்ய என்று கூறுகிறார். அவன் என்ன பண்ற, முயற்சி செய்கிறார். ஆனா முயற்சி செய்தவன் என்ன பண்ணல, இன்னும் அது நடக்கல. தீர்க்கதரிசி கூறுகிறார், உன் தரிசனத்திலே வந்து அதே கர்த்தருடைய ஆவியானவர் தான் என்னை வந்து சந்தித்தார். ஆனால் நீ ஜீவிக்க போகிறாய் என்பதை அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இடத்தில் பேசினார். நீ இதை விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ என்ன பண்ண, திரும்பமாக மீண்டுமாக நீ முயற்சி செய்ய என்று கூறினார். திரும்பமாக என்ன பண்றாங்க, விசுவாசத்தினால அதை முயற்சி செய்கிறார். அப்படி விசுவாசத்தின்படி அந்த என்ன பண்ணது, அந்த விசிறியானது அசைந்தது. உடனே கர்த்தருடைய தீர்க்கதரிசி கூறினார், நீ சுகமாகிவிட்டாய், எழுந்து என்று கூறினார். பாத்தீங்களா, உடனே அந்த சகோதரி என்ன செய்தார், உடனே எழுந்து போய் கதவை திறந்து வெளியே ஓடி போய் பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பூக்களை எல்லாம் தொட்டு அவள் ஆசீர்வதித்தார். வேகமாக ஓடி போய் என்ன பண்ண, இசைக்கருவிகளை வாசித்தார். பாருங்க, எழுந்து கூட நடக்க முடியாது. ஆனா போதுமான விசுவாசம் வரும்போதுதான் அங்க காரியமே மாறுகிறது. அப்ப போதுமான விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வாழ்க்கையை கிரியை செய்ய முடியாது. இதுதான் இதை காண்பிக்கிறது. அதே சூழ்நிலை தான் மாத்தார். போதுமான விசுவாசம் அங்கில்ல. யாரு, ராசு தன்னுடைய மரித்த சகோதரனை உயிரோடு எழுப்புவதற்கு, அந்த விசுவாசத்தை வெளியே எழுப்புவதற்கு தான் அங்க இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தவன் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்று மரியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினார். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் நடக்கிறது. சகோதரர்களே, அந்த கலரை திறங்கள் என்று கூறினார். ஏன் தெரியுமா, விசுவாசம் வெளிப்பட்டுச்சு. விசுவாசம் வெளிப்பட்டுச்சு. இனிமே யாருமே என்ன பண்ண முடியாது, சர்வ வல்லமையில் தேவனை தடை செய்ய முடியாது. ஏன்னா விசுவாசம் வெளிப்பட்டு இருக்கிறது. இப்ப அந்த வெளிப்பட்ட விசுவாசம் என்ன பண்ணணும், கிரியை செய்யணும். கிரியை செஞ்சுதான் இல்லையா, இங்க கிரியை செய்யுது. இப்ப வெளிப்பட்ட விசுவாசம் கிரியை செய்து. எப்படி கிரியை செய்து, சகோதரர்களே, அந்த கல்லறையின் கதவை திறங்கள் என்று கூறினார். திறந்த போறதுக்கு அங்க சர்வ வல்லமையில் பேசுகிறார். லாசருவே எழுந்து வெளியே வா என்று கூறினார். அல்லேலூயா. மரித்து போய் 3 நாளாகி சரீரமானது அழுக தொடங்கி அவனுடைய ஆவியானது எங்கேயோ சுற்றி திரிந்து கொண்டிருந்தது.
அவருடைய அண்ட சராசரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில அவருடைய ஆவி இருந்தது. ஆனா பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள பேசும்போது அந்த அழிவு கூட தன்னுடைய எஜமானுக்கு கீழ்பட்டு எங்கேயோ இருந்த லாசருடைய ஆவியை என்ன பண்ணுது, மீண்டுமாக அவனுடைய சரீரத்தில் கொண்டு வந்த மறித்து போய் அழுகி போய் கொண்டிருக்கும் 3 நாள். அப்ப அந்த அழுகி போய் கொண்டிருக்கிற அந்த சரீரத்தை 3 நாள் கழித்து 4வது நாள் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இப்ப அந்த 3 நாள் கழித்து இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது பாருங்க, ஏற்கனவே அழுக தொடங்கி இருக்கும். ஏற்கனவே துர்நாற்றமாக வீசி கொண்டிருக்கிற நேரம் அது. பாருங்க, சரீரம் மறுபடியுமாக பழைய நிலைமைக்கு வந்தது. ஒரு புதிய சரீரம் அவனுக்கு வந்தது. அதே சரீரம் புதிதாக இருந்தது. அவனுக்குள் ஏற்கனவே இருந்த ஜீவன் மீண்டுமாக அவனுக்குள் வந்தது. விசுவாசிக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள பேசினார். சர்வ வல்லமை உள்ள பேசும்போது மரித்து போன அந்த சரீரத்திலும் ஜீவன் வந்தது. அதே சர்வ வல்லமை உள்ளவர் பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? இதே சர்வ வல்லமை உள்ளவர் கடைசி காலத்தில் அவர் பேசுவார். அது வருகையின் போது அவர் பேசுவார். மனவாட்டியே மேலே எழுந்து வா என்று பேசுவார். அப்படி மரித்தவர்களுடைய சரீரமானது மறுரூபமாகி மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஏன்? சர்வ வல்லமை உள்ளவர் பேசினார். இப்ப மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சர்வ வல்லமை உள்ளவர் பேசுவார். மனவாட்டியே எழுந்து மேலே வா என்று கூப்பிடுவார். அப்போ உயிரோடு இருக்கிற நாமம், இந்த பாவத்துக்குரிய சரீரம், மரித்துக் கொண்டிருக்கிற அந்த சரீரம் மறுரூபமாகும். ஏன்? சர்வ வல்லமை உள்ளவர் பேசினார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காரியம் கடைசி காலத்தில் நடக்க போகிறது. தேவ எக்காலம் முழங்கும். அதுதான் அவருடைய சத்தம். அந்த சத்தம் என்ன கூறும்? மனவாட்டியை எழுப்பி மேலே வா என்று கூப்பிடுவார். அப்ப மரித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சரீரம் மறுரூபமாகி அவரோடு கூட என்றென்றுமாய் காணப்படுவோம். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள் நடக்கும். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது எப்படிப்பட்ட வியாதிகள் ஆனால் ஓடிப்போம். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது மனிதன் கூட உயிர் எழுந்திருப்பார். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது பிசாசுகள் அஞ்சி நடுங்கி அவருக்கு கீழ்ப்படி, அவருக்கு கட்டுப்படும். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது கடலும் காற்றும் கீழ்ப்படி. சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது அவர் பேசினால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இப்பொழுது கூட ஒரு வார்த்தை பேசும். அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவர் பேசட்டும் சகோதரனே, சர்வ வல்லமையுள்ளவர் பேசட்டும் சகோதரியே. அவருக்காக காத்துக் கொண்டிருங்கள். ஜபத்திலே உறுதியாக நில்லுங்கள். கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் பேசும். ஒரு வார்த்தை பேசும்போது அங்கே 100 வேலைக்காரன் சொசமானானே, இப்பொழுதும் ஒரு வார்த்தை பேசும். ஒரு வார்த்தை நீ சொல்லும் போது எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லும் போது குஷ்டரோகி அங்கு சுகமானானே, இப்பொழுதும் நீர் ஒரு வார்த்தை பேசும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என் எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றும். என் குடும்பத்தை கர்த்தர் கட்டும். பேசுங்க. சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்படி நீங்க அவரை அனுமதிங்க. நீங்க அவரை அனுமதிக்கலன்னா அவர் பேச முடியாது. அங்கே குஷ்டரோகி இருந்தான் பேரு. அவன் அமைதியா இருந்து எதுவுமே ஆண்டவரிடத்துல இயேசுவின் இடத்துல வந்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அவரே வந்து என்ன சுகமாக்கிடுவாரா? சுகமாக்குவாரா? மாட்டாரு. அங்கே ஒரு குருடன் பத்திமணி என்ன கூறினான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் கூப்பிட்டான். இவன் குஷ்டரோகி என்ன செய்தான்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். போய் கேட்டான், பெற்றுக்கொண்டான். நீங்கள் கேட்காத வரையில எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்திலே கேட்டாதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விசுவாசத்தினாலே கேட்ட பிறகு ஒரு சோதனை வரும். அந்த சோதனை ஜெயிச்ச பிறகுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை உங்களால எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இனிமே நீங்க எதை கேட்டாலும் கேட்பதற்கு பின்னாடி ஒரு சோதனை இருக்கும். எதுக்கு? நீங்க கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சோதனை வரும். நீங்க கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தகுதியானவர்களா என்பதற்கு. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதித்தால் வழி நான் விடுகிறதில்லை. யாக்கோபு உம்மோடு கூட போராடினது போல நானும் உம்மோடு கூட போராடுகிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி உம்மை விடுகிறதில்லையே என்று கூறினார். நீங்களும் அதே போல கூறும்போது ஒரு சோதனை பின்னாடியே வரும். அங்கே ஏசா வந்தது போல ஒரு சோதனை உங்கள் வாழ்க்கையில வரும். கவலைப்படாதீங்க. விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து கூறின இந்த வார்த்தையை விசுவாசித்த மார்த்தா, அவளும் ஒரு சர்வ வல்லமையுள்ள. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனையே கிரியை செய்யக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு விசுவாசம் இருந்தது. புரிகிறதா? தேவன் சர்வ வல்லமையுள்ளவர்.
தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இயற்கையாக மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் மார்த்தாளை சந்தித்து பேசும்போது அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனையே கிரியை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு மார்த்தாளுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது. அப்ப ஒரு மனிதனை சர்வ வல்லமையுள்ளவராக மாற்றுகிறது எது? விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உள்ள மனிதன், கடுகளவு விசுவாசம் தான், இந்த மலையை பார்த்து பேர்ந்து போனாலே பேர்ந்து போயிடும். அப்ப ஒரு மனிதன் சர்வ சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி கூறுகிறார். என்ன கூறுகிறான்னு பார்ப்போம். அப்பொழுதுதான் இரண்டு நேர்மறைகள் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. அப்பொழுதுதான் இரண்டு சர்வ வல்லமைகள் சந்திக்கின்றன. அவளுக்கு கிறிஸ்துவின் மேல் பரிபூர்ண சர்வ வல்லமை உள்ள விசுவாசம் இருந்தது. அவளுக்கு நீங்க சொல்லப்படுற யாருக்கு? மார்த்தாளுக்கு. மார்த்தாளுக்கு கிறிஸ்துவின் மேல் பரிபூர்ண சர்வ வல்லமை உள்ள விசுவாசம் இருந்தது. கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். பாருங்கள், அவளுக்கு கிறிஸ்துவின் மேல் பரிபூர்ண முடிவற்ற விசுவாசம் இருந்தது. அவர் ஆண்டவர் என்று அவர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் அவருக்கு தந்திருவார் என்று அவள் அறிந்திருந்தார். இப்ப பாருங்க, இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவ கிறிஸ்துவின் மேல் பரிபூர்ண முடிவற்ற ஒரு பரிபூர்ண விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவள் வைத்திருந்தார். அதுதான் நீங்க தீர்க்கதரிசி இங்கே கூறுகிறார். தொடர்ந்து பாருங்கள். வேறு விதமாக கூறினால் அவள், நீ வார்த்தையை பேசும், அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது, நீர் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் தேவன் அதை உமக்கு தந்தருள்வார் என்றார். அதுதான் சர்வ வல்லமை. ஏன்னா விசுவாசத்தினாலதான் அவ கேட்டா. விசுவாசத்தினாலதான் அவ கேட்டா. நீ இப்பொழுது பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளும், அப்போது உங்களுக்கு தந்தருள்வார் என்று விசுவாசத்தினால அவள் கேட்டா. அந்த விசுவாசம் தான் சர்வ வல்லமையில் என்று, அந்த விசுவாசம் தான் சர்வ வல்லமையில் உள்ளது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். தொடர்ந்து படிப்போம். ஏனெனில் அவர் கூறினால், பாருங்கள், சரி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்பொழுது இரண்டு சர்வ வல்லமைகள் ஒன்றாக சந்திக்கின்றன. அப்பொழுது தொடுதல் ஏற்படுகிறது. அப்ப இரண்டு சர்வ வல்லமைகள் சந்திக்கின்றன என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அந்த இரண்டு சர்வ வல்லமைகள் எது? ஒன்று மார்த்தாளும், ஒன்று இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டு சர்வ வல்லமை உள்ளது. ரெண்டு சர்வ வல்லமை ஒன்று ஒன்று சந்திக்கும் போது ஒரு தொடுதல் ஏற்படுகிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்ப தீர்க்கதரிசி என்ன கூறுகிறான்னு பாருங்க. ரெண்டு சர்வ வல்லமை உள்ளது. ரெண்டு சர்வ வல்லமை என்னவென்றால், ஒன்று மார்த்தாளும், ஒன்று இயேசு கிறிஸ்து. இரண்டு சர்வ வல்லமைகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் நடக்கிறது. நடந்துச்சா இல்லையா? ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியம் நடந்தது. மரித்து போய் 3 நாள் ஆச்சு. 4வது நாள் உயிரோடு எழும்பி வந்தான். காரணம் என்ன? விசுவாசம். அப்ப ஒரு மனிதனை எது சர்வ வல்லமை உள்ளதாக மாற்றுகிறது? இதோட நான் முடிச்சிடறேன். நம்ம முடிவு நேரத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதனை எது சர்வ சக்தி வாய்ந்தவனாக மாற்றுகிறது? விசுவாசம் தான். அப்ப நீங்க சர்வ வல்லமை உள்ளவர்கள். ஏன்னா நீங்க விசுவாசி. விசுவாசி என்றால் என்ன? தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க. அவர் வார்த்தையை ஜீவிக்கிறார் என்றும், அவரே வார்த்தையா இருக்கிறார் என்றும், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்ம மத்தியில வாசம் செய்தது என்றும் நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க. இப்பொழுதும் அவர் பசுத்தாவியானவராக நம்ம மத்தியில அவர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. அப்ப நீங்க யாரு? சர்வ வல்லமை உள்ளவர்கள். தீர்க்கதரிசி இன்னொரு காரியத்தை கூறுகிறார், அதையும் படிப்போம். என்னவெனில், மனிதன் சர்வ வல்லமை படைத்தவன், நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. இது முன்னாடி உங்களுக்கு தெரியாது, ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு மனிதன் அதை விசுவாசிக்கிறது கிடையாது. ஏன்னா மனுஷன் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்பதை மனிதன் விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி இங்கே கூறுகிறார், மனிதன் சர்வ வல்லமை படைத்தவன், நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆயினும் மனிதன் அவ்வாறுதான் இருக்கிறான். தேவனுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்துள்ள மனிதன் சர்வ வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். புரிகிறதா? தேவனுக்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்த மனிதன், தன்னை முழுவதுமாக தேவனுடைய கருத்தில் ஒப்படைத்த மனிதன், தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும், அவன் சொந்த சிந்தனைகளையும், எண்ணங்களையும், முயற்சிகளையும், அவன் கற்பனைகளையும், யோசனைகளையும், இருதயத்தின் நினைவுகளையும் எல்லாவற்றையும் அவருடைய கருத்தில், யாருடைய கருத்தில்? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கருத்தில் ஒப்படைத்த ஒரு மனிதன் சர்வ வல்லமையுள்ளவனா இருக்கிறான். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் நீங்க ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தேவன் தான் உங்களை ஆட்சி செய்கிறார்.
விசுவாசிக்கிறீங்களா? சொந்த சிந்தனைகளின்படி இருந்தா தேவனுடைய வழியில வரமாட்டார். ஏற்கனவே அந்த காரியத்தை கூறுகிறேன். தேவன் உங்களுடைய வழிக்கு வரமாட்டார். தேவன் உங்களுடைய சொந்த வழிகளுக்கும் சொந்த முயற்சிகளுக்கும் அவர் வரமாட்டார். சொந்த யோசனைகளுக்கும் சொந்த எண்ணங்களுக்கும் சொந்த கருத்துகளுக்கும் சொந்த முடிவுகளுக்கும் அவர் வரவே மாட்டார். அப்ப நீங்க வரணும்னா என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார்? யூ ஹேவ் டு கம் டு ஹிஸ் டர்ம்ஸ் அப்படின்னு கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் தான் அவருடைய வழிக்கு வர வேண்டும். சொந்த வழி அதனுடைய முடிவு மரணம். தேவனுடைய வழிக்கு வாங்க. அங்கதான் உன்னை சர்வ சக்தி உள்ளவர்களாக மாற்றுகிறது. எப்பொழுது நீங்கள் தேவனுடைய வழிக்கு வருகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் சர்வ வல்லமை உள்ளவர்கள். அதுவரையில நீங்கள் சர்வ வல்லமை உள்ளவர்கள் அல்ல. அதுதான் தீர்க்கதரிசி இங்கு கூறுகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை முற்றிலுமாக தேவனுடைய கருத்தில் ஒப்படைக்கும் போது அப்பொழுதுதான் அந்த மனிதன் சர்வ வல்லமையுள்ளவனாக மாறுகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே கூறுகிறார், மார்க்கு சுவிசேஷத்திலே 11:22, இயேசு இவ்வாறு கூறவில்லையா? தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதுதான் சொன்னேன். ஒரு மனிதனை சர்வ வல்லமை உள்ளதாக மாற்றுகிறது எது என்றால் விசுவாசம். இருதயத்திலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நான் கூறினது, நான் கேட்டுக்கொண்டது, நான் தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டது நிச்சயமாக நடக்கும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டது பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் எப்படி மறுரூபமாகும்? ஆகும். வேதம் கூறி இருக்கிறது ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் எப்படி மறுரூபமாகும்? இது இயற்கைக்கு மேம்பட்டது. இந்த நிகழ போகிற இந்த காரியம் இயற்கைக்கு மேம்பட்டது. ஒரு டாக்டரால் என்ன பண்ண முடியாது? ஒரு சரீரத்தை மறுரூபமாக்க முடியும். எந்த மனிதனாலும் ஒரு சரீரத்தை மறுரூபமாக்க முடியாது, தேவனை தவிர. அப்ப தேவன் இந்த காரியத்தை செய்ய முடியும். இது இயற்கைக்கு மேம்பட்டது. ஆனால் இது எப்படி நிகழும் என்று சந்தேகப்படாதீங்க. நிகழும். விசுவாசி. தேவன் வரும்போது நிச்சயமா நடக்கும். விசுவாசி. தேவன் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுது கேட்டு விசுவாசம் இல்லையே, என் சரீரத்தில் இருக்கிற நோயே என்னால சுகமாக்க முடியலன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்ற விசுவாசம் எனக்கு எப்படி வரும்? வரும். தீர்க்கதரிசி கூறுகிறார், வரும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. அது இப்போ வெளிப்படல, அந்த நேரத்தில் அந்த சமையல் அது வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நடக்கும். ஆனால் நீங்க செய்ய வேண்டியதுல விசுவாசத்துல உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். என்ன வேணாலும் வரட்டும், நான் அவருக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு சொந்தமானவர். அவருடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கினார். நான் அவருக்கு சொந்தம். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார், என் குற்றங்களை எல்லாம் அவர் மன்னித்தார், என் அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. பாதாளத்தில் இருந்து என் ஆத்மாவை என்ன பண்ணார்? தப்புவித்தார். அதான் தாவீது பாடுகிறார் சங்கீதத்தில், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, என் ஆத்மாவை பாதாளத்தில் எழுத பண்ணினி. என் ஆத்மாவை என்ன செய்து? பாதாளத்திலிருந்து மீட்டி. மீட்டாரா இல்லையா? நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திலிருந்து மீட்டார், பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினார். அழிவுள்ளவர்கள் நாம், ஆனா அழியாமை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா தீங்குகளுக்கும், எல்லா அசுத்தங்களுக்கும், எல்லா இடர்களுக்கும் நம்முடைய காலை தப்புவித்தாரா இல்லையா? எல்லா இடர்களுக்கும் நம்முடைய காலை அவர் தப்புவித்தார். நம் கால்கள் சேர்க்காதபடிக்கு நம்முடைய கால்களை எப்படி மாற்றினார்? மான் கால்களை போல மாற்றி அந்த கண்மலையின் மேல் கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த கண்மலை எது? கிறிஸ்து. உங்களுடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மகத்தான தேவன் உங்களை கைவிடுவாரா? இப்போ நீங்க இங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு காரணத்துக்காக இங்க வந்திருக்கிறீங்க, ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த நோக்கம் தான் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய நோக்கம் இடத்துல, தேவனுடைய நோக்கமும் சித்தமும் தீர்மானமும் வெளிப்படவில்லை என்றால் நீங்க இந்த சபையில இங்க இருந்திருக்க மாட்டீங்க, சாமத்துல இருந்திருப்பீங்க. அவர் தேவனுடைய நோக்கத்தின்படி, அவரோட அனாதித்தின்படி தான் இங்க வந்திருக்கீங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை அழைத்தது யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்குரியவர், உங்களுக்கு சொந்தமானவர். தொடர்ந்து வருகிற செய்தியை பார்ப்போம். பாருங்கள், அப்போ ஒரு விசுவாசி, அதாவது ஒரு மனிதனை சர்வ வல்லமையுள்ளதாக மாற்றுகிறது எது? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமே. அந்த விசுவாசம் முற்றிலுமாக வெளிப்படணும். நீங்க சர்வ வல்லமையுள்ளவர்களாக மாறணும்னா என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே முற்றிலுமாக முழுமையாக தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும்.
ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை தான் தேவன் தேடுகிறார். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை தான் தேவன் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்துலதான் அவன் வாசம் பண்ண விரும்புகிறான். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கூறுகிறார். God dwelling in a humble heart. ஹம்பிள் ஹார்ட்னா என்ன? தாழ்மையான ஒரு இருதயம். தேவன் தாழ்மையான இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார், அதை அவர் நேசிக்கிறார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். God is not in the big church. God is not in the big world. அப்படின்னு தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மிகப்பெரிய தேவாலயத்தில் இல்லை, அவர் மிகப்பெரிய தேவாலயத்தில் இல்லை என்றும், தேவன் மிகப்பெரிய வார்த்தைகளில் இல்லை என்றும், அவர் தாழ்மையான இருதயத்தில் இருக்கிறார், அந்த தாழ்மையான இருதயத்தையே அவர் நேசிக்கிறார் என்றும் தீர்க்கதரிசி கூறுகிறார். அவர் தாழ்மையாக நடந்து கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் சிங்காசனத்தில் உட்கார வேண்டி வருது. மேன்மைக்கு முன்னது தாழ்மை. நீங்க மேன்மையானவர்கள், நீங்க சிங்காசனத்தில் அவரோடு கூட என்ன பண்ண போறீங்க? உட்கார்ந்து அவரோடு கூட ஆட்சி செய்ய போகிறவர்கள். இந்த பூமியில் என்ன பண்ணுங்க? தாழ்மையாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் அவர் தீர்க்கதரிசி கூறுகிறார். அதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். சர்வ வல்லமை உள்ள இரு நபர்கள் சந்தித்தால் என்ன நடக்கிறது? சர்வ வல்லமையினாலே தேவனும் மனிதனும் ஒன்று சேரும் போது ஏதோ ஒன்று அசைவை உண்டாக்கத்தான் வேண்டும். சிருஷ்டிக்கும் வல்லமையுள்ள தேவனுடைய சர்வ வல்லமையை கொண்டு நீங்கள் ஒன்றை உரைத்தால் அவர் அதை வாக்குரைத்திருக்கிறார் என்றும், அவருடைய வார்த்தையில் அதை குறித்து கூறியிருக்கிறார் என்றும் அறிந்திருக்கும் போது, அப்பொழுது அது வெளியே புறப்பட்டு செல்லுகிற ஒரு வல்லமையை சிருஷ்டிக்கிறது. புரிந்து கொண்டீங்களா? அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்க ஏற்கனவே சந்திச்சிட்டீங்க. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் வார்த்தையில் ஜீவிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த சர்வ வல்லமை எங்க இருக்கிறது? அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று உரைக்கும் போது, ஆனா ஏற்கனவே அந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிறது என்றும், தேவன் அதை வாக்குத்தத்தமாய் கூறியிருக்கிறார் என்றும் நீங்கள் அதை விசுவாசித்து கர்த்தர் அதை உரைக்கிறார் என்று நீங்கள் அதை கூறும்போது அது ஒரு அசைவை கொண்டு வரும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஏன்னா உங்க சொந்த வார்த்தைகள் கூறும்போது அது நடக்காது. நீங்க சொந்த வார்த்தைகளை பேசும்போது அது நடக்காது. இந்த ஃபேன் இப்போ கட்டி கீழே விழுந்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. நடக்குமா? இப்ப இந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆகணும். கர்த்தர் உரைக்கிறதாவது லைட் எல்லாம் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகுமா? ஆஃப் ஆகாது. ஏன்னா அது தேவன் உரைத்திருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். தேவன் அது வாக்குத்தத்தமா சொல்லியிருக்கிறாரான்னு பார்க்கணும். அதையெல்லாம் தாண்டி அது தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும். அது தேவனுடைய சித்தத்தில் இருந்தாதான் நடக்கும். நீங்கள் கேட்கிற காரியம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கணும். நீங்க வெறுமனே மழையை பார்த்து பேர்ந்து போகாது. அது தேவனுடைய சித்தத்தில் இருக்கணும். அது தேவனுடைய சித்தமா என்பதை அறிந்து பிறகு உடைய விசுவாசத்தினால் அதை உழைக்கணும். நிச்சயமா நடக்கும். அதுதான் தீர்க்கதரிசி கூறுகிறார். அது தேவனுடைய வாக்கு. ஏற்கனவே அந்த வேதத்தில் அந்த வாக்கு உரைத்திருக்கிறது என்றும், அது தேவன் கூறியிருக்கிறார் என்றும் அதை நீங்கள் அறிந்து பிறகு உரைக்கும் போது அது என்ன செய்கிறது என்றால், நீங்கள் உரைத்த வார்த்தை ஒரு சிருஷ்டிக்கும் வல்லமையை உண்டாக்குகிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அல்லேலூயா. அதுதான் இங்கே கூறியிருக்கிறது. என்ன கூறியிருக்கிறது என்றால், அவருடைய வார்த்தையில் அதை குறித்து கூறியிருக்கிறார் என்று அறிந்திருக்கும் போது அப்பொழுது அது வெளியே புறப்பட்டு செல்லுகிற ஒரு வல்லமையை சிருஷ்டிக்கிறது. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தை தான் ஒரு வல்லமையை என்ன பண்றது? சிருஷ்டிக்கிறது. ஏன்னா என்ன? உங்களுக்குள்ளாக இருந்து பேசுகிறது என்ன? எதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து உரைத்தீர்கள்? விசுவாசத்தை கொண்டுதான் அதை உரைத்தீங்க. இயேசு தேவன் விசுவாசத்தை கொண்டுதான் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் முழு உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார்? தனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டுதான் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தார். அவருக்குள்ளாக இருக்கிற இந்த விசுவாசத்தை தான் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். வேதம் அப்படிதான் கூறியிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் விசுவாசமானது என்ன பண்ணிருக்கிறது? பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை இது கூறுகிறது என்பதை முழு நிச்சயமாய் அறிந்து உங்களுடைய விசுவாசத்தின்படியே தேவனுடைய வார்த்தை எடுத்து உரைக்கும் போது நீங்கள் எடுத்து உரைத்த வார்த்தை ஒரு வல்லமையை உண்டாக்குகிறது. அந்த வல்லமை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டதை சிருஷ்டிக்கிறது, உருவாக்குகிறது, கொண்டு வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் முழு காரியம். அப்ப நீங்க யாரு? சர்வ வல்லமை உள்ளவர்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் ஜீவிக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையே கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. அப்ப தீர்க்கதரிசியார் தான் கூறுகிறார்,
The Holy Spirit will perform according to your faith. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தின்படியே அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ளாக போதுமான விசுவாசம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்வான்? உங்களுக்குள்ளாக போதுமான விசுவாசம் இல்லைன்னா நீங்க கேட்டுக்கொண்டதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நீங்க விசுவாசிகள் அல்ல. ஒரு விசுவாசினா விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. அப்ப சொன்னது செய்யாமல் போனால் உங்க இருதயத்தில் நீங்க சந்தேகித்தால் நீங்கள் விசுவாசிகள் அவிவிசுவாசி. அவிவிசுவாசம் என்பது பாவம், மரணத்தை கொண்டு வரும். ஏற்கனவே இந்த செய்தியில் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க கேட்டுக்கொண்ட ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. இப்போ விசுவாசி என்றால் சந்தேகம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசிக்குள்ள சந்தேகம் இருக்குமா? அப்ப எதுக்கு பேர் விசுவாசியின் பேர் இருக்கிறது? விசுவாசிக்கிறதுனால விசுவாசி. இப்ப விசுவாசிக்கிற இடத்துல சந்தேகம் எப்படி காணப்படும்? காணப்படாது. அப்ப நீங்க கேட்டுக்கொண்டதை ஒரு துளி சந்தேகமும் இல்லாமல் முழு நிச்சயமா இது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொண்டது என்ன நடக்கும்? ஒரு வல்லமையை சிருஷ்டிக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டது நிச்சயமா எங்க இருந்தாலும் கொண்டு வரும். பூமியின் எந்த மூலையில் இருந்தாலும் அது கொண்டு வரும். ஏன்னா உரைத்தது எது? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால் அது கேட்டிருக்கீங்க. அதே விசுவாசம் தான் மாத்தாளுக்குள்ள அது கிரியை செய்தது. அந்த விசுவாசம் என்ன செய்தது? சர்வ வல்லமையுள்ள தேவனையே கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசம் வெளிப்பட்டதுனாலதான் அவனுடைய சகோதரன் உயிரோடு வெளியே வந்தான். அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் போது அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய விசுவாசத்தின்படி அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், அது உரைக்கப்பட்டவர்களை நிறைவேற்றும்படி செய்கிறது. எது உரைக்கப்பட்டபடி? நீங்கள் உரைத்த வார்த்தையின்படி அதை நிறைவேற்றும்படி என்ன பண்ணுது? அது செய்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக இருக்கும்படி அது செய்கிறது. அவ்வல்லமை இல்லாதவைகளை கூட, ஏன்னா நீங்க கேட்டுக்கொண்டீங்க, கேட்டுக்கொண்டது என்ன பண்ணல, இன்னும் கண்ணில் பார்க்கல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன். இது போய் யாரும் கேட்டுறாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லிட்டு, ஆனா காரை நீங்க கண்ணில் பார்த்தீங்களா? பார்க்கல. ஆனா அதை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு விசுவாசமும் இந்த நிச்சயமும் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அதுதான் விசுவாசம். நீங்க கேட்டுட்டீங்க, அப்ப கேட்டுக்கொண்டதன்படியே நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கணும். அந்த பொருளை இன்னும் கண்ணில் பார்க்கல, ஆனா நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது எப்படி இருக்கிறது? அது காணப்படாத நிச்சயம். நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. வேற சொல்லி இருக்கிறது. அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுக்குள்ளாக காணப்பட்டது. அவன் என்ன செய்தான்? இல்லாதவைகளை கூட இருக்கிறவர்களாக அவன் அழைத்தான். அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்ப ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் இந்த காரியத்தை செய்வார், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று என்ன பண்ணணும்? முழு நிச்சயமா நீங்க விசுவாசிக்கணும். ஆபிரகாம் தான் விசுவாசிச்சான். ஒரு குமாரன் பிறக்க போகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதை அவன் விசுவாசித்ததுனாலதான் பிறக்க போகிற ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணான்? ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டு இருந்தான். கூடாரத்துல உட்காந்துட்டு ஒரு ஆடையை தைத்துக் கொண்டிருந்தான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஏன்னா குழந்தை பிறக்க போகிறது என்பதை விசுவாசித்தான். ஆனா கண்ணில் காணல. இன்னும் கண்ணால அவன் காணவில்லை, இன்னும் கண்ணால அவன் பார்க்கல. ஆனா பார்க்காமே அவன் விசுவாசத்தினால் என்ன செய்தான்? ஒரு ஆடையை தைத்துக் கொண்டிருந்தான் அவனுடைய பிறக்க போகிற குழந்தைக்கு. இதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட விசுவாசம் தான் காணப்படுது. பரிசுத்த ஆவியை கண்ணில் பார்த்தீங்களா? பார்க்கல, ஆனா அவர் நமக்குள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. இதான் விசுவாசம். அவர் வார்த்தையா இருக்கிறார் என்பது, ஆனா நீங்க அவர் கண்ணில் பார்க்கல, ஆனா அவர் வார்த்தையா இருக்கிறார் என்பதுதான். இயேசு கிறிஸ்து யாரா கண்ணில் பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஆனா அவர் இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியை என்ன கண்ணில் பார்த்தீங்களா? இல்ல, ஆனா நம்ம மத்தியில் இப்பொழுது அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. இதுதான் விசுவாசம். விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தினால பயிற்சி செய்து பாருங்கள் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை கொண்டு பயிற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறார். பயிற்சி செய்து பார்க்கணும். கர்த்தாவே, இந்த விசுவாசத்தினால இதை கேட்கிறேன், நீங்க பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். பயிற்சி செய்யாம எதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால பயிற்சி செய்யுங்க. பிறகு பாருங்கள், ஏன் அங்கே தொடர்ந்து பார்ப்போம். அது உரைக்கப்பட்டவைகளை நிறைவேறும்படி செய்கிறது, இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக இருக்கும்படி செய்கிறது அவ்வல்லமை. ஏனெனில் இரு சர்வ வல்லமைகளும் சந்திக்கின்றன. அங்கே அவர் நிற்கிறார். ஓ, அவர் அற்புதமானவர் இல்லையா என்று இங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார். அவர் அற்புதமான தேவன். இந்த செய்தி எந்த ஸ்தாபனத்துக்கும் கிடைக்கல, ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
நிறைய பேர் இன்னைக்கு இங்க சபையில காணப்படல. ஆனாலும் இதை கேட்கும்படி, இதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? விசேஷித்தம் உள்ளவர்களா இருக்கீங்க. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களா இருக்கீங்க. இப்ப சர்வ வல்லமை உள்ளவர் யாரு? நீங்க தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூறினார், விசுவாசிகளால் அடையாளங்கள் பின்தொடரும். ஏன் தெரியுமா? நீங்க சர்வ வல்லமை உள்ளவர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வியாதிஸ்தர்களை கைவிகளை வைக்கும் போது அவர்கள் சுகமாவார்கள். ஏனென்றால் நீங்க சர்வ வல்லமை உள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஏன்? நீங்கள் சர்வ வல்லமை உள்ளவர்கள். சாவுக்கு எதுவான யாரோட நீங்கள் குடிக்காம உங்களை சேதப்படுத்தாது. ஏன்? நீங்கள் சர்வ வல்லமை உள்ளவர்கள். ஏனென்றால் ஏற்கனவே அந்த சர்வ வல்லமை தேவனை நீங்க சந்திச்சிட்டீங்க. அது வார்த்தையா இருக்கிறது என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க. இப்ப நீங்க சர்வ வல்லமை உள்ளவர்கள். அந்த சர்வ வல்லமை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து கூறினார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் மேலான காரியங்களை அவன் செய்வான். ஏன்னா அவன் சர்வ வல்லமை உள்ளவன். விசுவாசிக்கிற விசுவாசி தான் சர்வ வல்லமை உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க யாரு தெரியுமா? தீர்க்கதரிசியத்தை குறித்து கூறுகிறார். இந்த காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன், நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். தீர்க்கதரிசி இங்க கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், இந்த 7 சபையின் வியாக்கியானம் இந்த புத்தகத்துல எனக்கு தமிழ்ல கிடைக்கல, புக்ல தான் இருக்கிறது. இங்கே அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்த காரியத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. இந்த 7 சபையின் காலங்களின் வியாக்கியானம் என்ற இந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல இங்கே பத்மோஸ் விஷன், பத்மோ தீவின் தரிசனத்துல இந்த செய்தியில ஜெய கிறிஸ்து என்ற டாபிக்ல அவர் பேசுகிறார். த விக்டோரியஸ் கிரைஸ்ட் என்ற ஒரு டாபிக்ல அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், சிறுமந்தையே பயப்படாது, பயப்படாதே சிறுமந்தையே. கவனிக்கிறீங்களா? சின்ன ஒரு பேராகிராஃப் தான். இந்த பேராகிராஃப் உங்களுடையது, உங்களை குறித்து தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. முழு சபையும், அதாவது இந்த உலகத்திலே ஜீவிக்கிற இதே செய்தியில் இருக்கிற எல்லா சபையும், அதாவது எல்லா சபைகளும் ஒரே மனவாட்டி, அந்த மனவாட்டியை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. இதை படித்து இதை நீங்க ஏற்றுக்கொண்டது விசுவாசிங்க. ஏன்னா இந்த தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். தீர்க்கதரிசி யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? மனவாட்டியாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த மனவாட்டி என்பது யார்? நீங்கள் தான். விசுவாசிக்கு தான் தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த விசுவாசி, அந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்பதை கவனிங்க. இது உங்களுக்குரியது, பெற்றுக்கொள்ளுங்க. பயப்படாத சிறுமந்தையே. நாம் இங்கே சிறுமந்தைகளா இருக்கிறோம், நம்முடைய ஆடுகளா இருக்கிறோம். நம்ம ஒன்னும் 10,000 பேர், லட்சங்க கணக்கான பேர் கிடையாது. விரல் விட்டு என்ற அளவுதான் நம்ம இங்க இருக்கிறோம். ஒரு சிறுமந்தையா இருக்கிறோம். இந்த சிறுமந்தையை பார்த்துதான் அங்கே இந்த வார்த்தையானது கூறப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்குரியது, இது சபைக்குரியது. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே, எனக்குள்ளதெல்லாம் நீ சுதந்திரிப்பாய். நான் உன் நடுவில் நிற்கும் போது என் வல்லமையையும் பலனையும் உனக்கே அளிக்கிறேன். பாருங்க, சர்வ வல்லமையுள்ளவர் சபைக்கு பேசுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சபைக்கு பேசுகிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள பேசும்போது அதை விசுவாசிக்கிறவனுக்கு அவன் அதை அப்படியே பெற்றுக்கொள்வான். இதை விசுவாசிங்க. எனக்குள்ளதெல்லாம் நீ சுதந்திரிப்பாய். நான் உன் நடுவில் நிற்கும் போது என் வல்லமையையும் என் பலனையும் உனக்கே அளிக்கிறேன். நான் பயத்தையும் தோல்வியையும் கொடுக்க வராமல் அன்பையும் தைரியத்தையும் திறமையும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தையும் உனக்கே அளிக்கிறேன். இது பேசுகிறது யாரு? சர்வ வல்லமை உள்ளவர், பலமுள்ள தூதன் கிறிஸ்து பேசுகிறார். பலமுள்ள தூதன் கிறிஸ்து யார்கிட்ட பேசுகிறார்? தீர்க்கதரிசியில பேசி இதை நீ போய் சபைக்கு அறிவி என்று கூறுகிறார். அதுதான் தீர்க்கதரிசிக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் சபைக்கு. அவர் என்ன அறிவித்துக் கொண்டிருக்கிறார்? நான் பயத்தையும் தோல்வியையும் கொடுக்க வராமல் அன்பையும் தைரியத்தையும் திறமையும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தையும் உனக்கே கொடுக்கிறேன். சபையாகிய மனவாட்டிக்கே நான் கொடுக்கிறேன். என் முழு வல்லமையும் என் அதிகாரத்தை என்ன பண்றேன்? உன் சபையாகிய மனவாட்டிக்கு நான் கொடுக்கிறேன். இது உங்களுக்கு சொந்தம். அல்லேலூயா. நீ கூறும் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். பேசுகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிறார். நீ கேட்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ற? உனக்கு தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். இது வாக்கு தத்துவம். இது வாக்கு தத்துவம். வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியும் கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார்? எனக்கு கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தை உனக்கே அளிக்கிறேன். நீ கூறும் எல்லாவற்றையும், நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை அதுவே. நான் உன்னோடு கூட நான் என்ன பண்றேன்? உடன்படிக்கை செய்கிறேன். நீ கேட்டுக்கொண்டதெல்லாம் பெற்றுக்கொள்வாய். உடன்படிக்கை செய்கிறேன். என்னுடைய முழு வல்லமையை நான் உனக்கு தரேன். உடன்படிக்கை செய்கிறேன். யார் கூட உடன்படிக்கை? உங்க கூட உடன்படிக்கை.
தன்னுடைய மனவாட்டியோடு கூட உடன்படிக்கை, தன்னுடைய சபையோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? என்னுடைய முழு வல்லமை உனக்குரியது, ஏன்னா அதிகாரத்தை நான் என்ன பண்றேன், உனக்கு தரேன். நீ கேட்டுக்கொண்டதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு தருவேன். இது நான் மனவாட்டியாகிய உன்னோடு கூட செய்யும் உடன்படிக்கை. இதுதான் தீர்க்கதரிசி கூறுகிறார். நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை அதுவே, அது ஒருபோதும் தவறுவதில்லை. தேவன் தவறுவதில்லை, அது போல இந்த வார்த்தையும் தவறுவதில்லை. அல்லேலூயா. இது தீர்க்கதரிசி கூறுகிறார். பசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பசுத்த ஆவியானவர் பேசும்போது காதுள்ளவன் எவன் அவன் கேட்க கடவுள். கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? இது உங்களுக்குரியது. என் முழு வல்லமை உங்களுக்குரியது. என்னுடைய அதிகாரத்தை எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். நீ கேட்டுக்கொண்டதை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன். இது நான் சபையோடு கூட செய்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஒருபோதும் தவறுவதில்லை என்று அவர் கூறுகிறார். வீட்டுல போய் இந்த ஒரே ஒரு பேராகிராஃப், இந்த பேராகிராஃபை போய் வீட்டுல போய் படிங்க. எப்பொழுதுமே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு மனவாட்டியோடு கூட செய்த உடன்படிக்கை இதுவே. விசுவாசிக்கிறீங்களா? தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்னன்னா, இந்த முழு வல்லமை உனக்கு அளிக்கிறேன் என்று இங்கே ஒரு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்துல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதையே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதை விட்டுட்டேன். இங்கே வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வல்லமையை உனக்கே அளிக்கிறேன் என்று தமிழ் புத்தகத்துல நம்ம வாசிச்சோம். ஆனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ஆல் மை பவர், பவர் என்றால் வல்லமை. ஆல் மை பவர்ஸ் இஸ் யோர்ஸ், என்னுடைய முழு வல்லமை உங்களுக்குரியது. மை ஓம்னிபொட்டன்ஸ் இஸ் யோர்ஸ். ஓம்னிபொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருக்குது பாருங்க, மை ஓம்னிபொட்டன்ஸ். அப்படி என்றால் என்னுடைய சர்வ வல்லமை. ஓம்னிபொட்டன்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை என்ற அர்த்தம். ஆங்கிலத்துல சர்வ வல்லமை, ஆனா தமிழ்ல வல்லமைன்னு போட்டுக்கிறது. வல்லமைக்கும் சர்வ வல்லமைக்கும் வித்தியாசம் வேற. வல்லமையை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ளது மேலானது, அது முடிவில்லாதது. முடிவில்லாததுதான் சர்வ வல்லமை. ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கொடுக்கப்படுகிறது வல்லமை. புரிகிறதா? ஒரு காரியத்தை, அதாவது நான் போய் நடந்து போய் ஒரு சுவிட்சை போடணும். இந்த சுவிட்ச் போடுறதுக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்படுச்சுன்னா அந்த வல்லமையினால என்ன பண்ணுவேன், போய் சுவிட்ச் போடுவேன். அதுதான் என்ன செய்ய முடியும், அதை தாண்டி வேற எதையும் என்ன செய்ய முடியாது. ஆனா சர்வ வல்லமை என்பது வேற. அந்த சர்வ வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் நீங்க கூறியிருக்க. அந்த சர்வ வல்லமை உங்களுக்குள்ளாக வரும்போது எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும். அதுக்கு முடிவே கிடையாது. முடிவே இல்லாததுதான் சர்வ வல்லமை என்ற அர்த்தம். அதுதான் நீங்க தீர்க்கதரிசி கூறுகிறார். மை ஓம்னிபொட்டன்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சர்வ வல்லமை உள்ளது உங்களுக்கு சொந்தம், அது உங்களுக்குரியது. அல்லேலூயா. இது மனவாட்டியோடு கூட செய்கிற உடன்படிக்கை. அப்ப நீங்க யார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இதனால்தான் தீர்க்கதரிசி அங்க என்ன பண்ண சொல்லாம ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார். ஜெபிக்கும் போது அவர் சொல்றார். அது அவர் சொல்லிட்டு அது 3 புள்ளி ஸ்டாப் வச்சு அதோட வேற டாபிக் போயிட்டார். ஜெபிக்கும் போது சபை மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை அறிந்திருக்குமானா சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல, விட்டுட்டார். அது இருதயத்தின் ஆழத்துல பதிந்திருக்கிறது. அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். சபை மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை அறிந்திருக்குமானா, ஏன் தெரியுமா? அந்த முழு சர்வ வல்லமையும் உங்களுக்கு சொந்தம். முடிவற்ற சர்வ வல்லமை. தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி முடிவற்றவராக இருக்கிறாரோ, அது போலதான் உங்களுக்குள்ளாக இருக்கிற சர்வ வல்லமையும் அது முடிவற்றதாக இருக்கிறது. அதுதான் மை ஓம்னிபொட்டன்ஸ் இஸ் யோர்ஸ் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். தீர்க்கதரிசி கூறல, தீர்க்கதரிசிக்குள்ளாக இருக்கிற பசுதாவியர் கூறுகிறார். அல்லேலூயா. இது நான் சபையோடு கூட செய்த உடன்படிக்கை என்று கூறுகிறார். அப்ப ஏற்கனவே சபையோடு தேவன் என்ன பண்ணிட்டார்? உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அப்போ நீங்க அதை கேட்கும் போது நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா அது உடன்படிக்கை. தேவன் உங்களுக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். நிச்சயமாக நடக்கும் சகோதரனே, நிச்சயமாக நடக்கும் சகோதரி. விசுவாசிங்க. மாத்தால் விசுவாசித்தால் பெற்றுக்கொண்டார். அங்கே குஷ்டரோகி விசுவாசித்தால் பெற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் என்ன பண்ண விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டார்கள். அந்த விசுவாசமே உங்களை சர்வ வல்லமை உள்ளதாக மாற்றுகிறது. அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது தேவன் நிச்சயமாக உங்களை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. அத்தனை நல்ல தேவனா இருக்கிறார். இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசி கூறுகிறார். அதை நான் கொண்டு வரல, என் நினைவுக்கு வருகிறது. இதை நல்லா கவனிங்க. நீங்க யார் என்பதை கொஞ்ச நேரத்துல இப்ப நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு இந்த செய்தி நான் முடிச்சிடுறேன். தேவன் எங்க இருக்கிறார்? வார்த்தையில் இருக்கிறார். அந்த வார்த்தை எங்க இருக்கிறது? நமக்குள் ஜீவிக்கிறது. ஜெய கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் வார்த்தையில் ஜீவிக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஜீவிக்கும் போது
அப்ப அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்க இருக்கிறார்? அவன் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஜெபித்ததுக்கு சமம் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இது பரிபூர்ண விசுவாசம் தான் இதை விசுவாசிக்க முடியும். எல்லா நாளும் இதை விசுவாசிக்க முடியாது. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதை விசுவாசிக்கும் போதுதான் இது அப்படி நிச்சயமாக இது அப்படியே நடக்கும். தீர்க்கதரிசி கூறுகிறார், ஏற்கனவே இந்த காரியத்தை நான் செய்தியில கூறியிருக்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ் என்ற மெசேஜ் ஞாபகத்தில் இருக்கிறேன். தேவனோடு கூட சேர்ந்து உரையாடல் என்ற செய்தி நான் பிரசங்கிச்சிருக்கிறேன் 2024 23 தெரியல. ஏற்கனவே இந்த செய்தி நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த செய்தியில நான் சொல்லியிருக்கிறேன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி அவரை நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு சமம் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கும் போது அது தேவன் பேசினதுக்கு சமம் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இது இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான விசுவாசத்துக்குள்ளாக வரும்போது அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும். அந்த பரிபூர்ணமான அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தான் உங்களுக்குள்ளாகவே ஏற்கனவே மறைந்திருக்கிற விசுவாசத்தை அவர் தட்டி எழுப்புகிறார். எழுப்புங்க. இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். விசுவாசித்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்தை காண முடியும். விசுவாசிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. விசுவாசிக்காமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்போ விசுவாசத்தினால்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். ஆகினால்தான் இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து நீங்கள் விசுவாசத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக பசுத்தாக இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு இங்க இல்லாதவர்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், வருத்தம் அடைகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் தவறிவிட்டதை நினைத்து வருத்தம் அடைகிறேன். ஆனாலும் யூடியூப் செய்தியில அவங்க கேட்கலாம். ஆனாலும் இங்க இருக்கிற இந்த சூழ்நிலை அவங்களால அதை காண முடியாது. இங்க இருக்கிற பிரசனத்தை அங்க பார்க்க முடியாது. இந்த முழு பிரசனமே இங்கதான் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாவரும் சற்று எழுந்து நின்று சற்று நேரம் நம் கண்களை மூடி இதயத்தை தாழ்த்தி, கர்த்தாவே இங்கே இருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் இந்த செய்தியை கேட்டேன். இவ்வளவு நேரம் நான் இந்த செய்தியை கேட்டேன். 2 சர்வ வல்லமை உள்ளது என்று சகோதரன் பேசினார். பேசினது அந்த சகோதரன் அல்ல, பேசினது நீரே என்று நான் விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது உங்களுடைய இது தேவனுடைய வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி அந்த சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். இருதயத்தை தாழ்த்துங்கள். மேன்மைக்கு முன்னது தாழ்மை. இருதயத்தை தாழ்த்துங்கள். தாழ்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் நேசிக்கிறார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அவர் தாழ்மையுள்ள இருதயத்திலே என்ன பண்றார்? வாசம் பண்ணுகிறார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இருதயத்தை தாழ்த்துங்க. உங்களை நீங்க வெறுமையாக்குங்க. எப்பொழுது நீங்கள் சர்வ வல்லமையுள்ளவர்கள் என்று ஆகிறீர்கள் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் முழுமையாக தேவனுடைய கரத்திலே சரணடையும் போது, எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய கரத்திலே முற்றிலுமாக ஒப்படைக்கும் போது, அப்பொழுதுதான் அந்த மனிதன் சர்வ வல்லமையுள்ளவன் ஆகிறான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இப்பொழுது உங்களை வெறுமையாக்குங்க, உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் ஒரு நாளிலே பாருங்கள், அந்த சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள் நடந்தது. காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது அந்த குஷ்டரோகி சுகமானான். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது அந்த நேரத்திலே அந்த வேலைக்காரன் சுகமானான். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது அங்கே மரித்து போன லாசரு உயிரோடு எழுந்தான். சர்வ வல்லமையுள்ளவர் பேசும்போது இப்பொழுதும் அவர் நம்மத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பேசினார். அவர் பேசினதனால்தான், அந்த சர்வ வல்லமை பேசினதனால்தான் மரித்துக் கொண்டிருந்த நம்மை ஜீவனுக்குட்பட்டவர்களாக நம்மை மாற்றினார். அந்த சர்வ வல்லமையில் அவர் பேசினார். அழிவிலிருந்து நம்மை மீட்டார். எப்பொழுது? அந்த சர்வ வல்லமை நம்ம இடத்துல பேசினது. அந்த சர்வ வல்லமை நம்ம இடத்துல பேசும்போது நாம் மறித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எப்பொழுது? அந்த சர்வ வல்லமையினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது. இப்பொழுதும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மத்தில் இங்கு இருக்கிறார். அவருடைய ரத்தமும் இன்றும் பறித்து பேசக்கூடியதா இருக்கிறது. இது தேவன் மனவழியோடு கூட செய்த உடன்படிக்கை. கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? ஜெபியுங்கள், இருதயத்தை தாழ்த்துங்கள், உங்களை நீங்களே வெறுமையாக்குங்கள். இப்பொழுதும் சர்வ வல்லமையுள்ளவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அதே சர்வ வல்லமையுள்ளவர் இப்பொழுதும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் கூறியிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறியிருக்கிறது. விசுவாசியுங்கள், இப்பொழுதே விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை, உங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை நீங்கள் அறியாதிருந்தீர்கள். ஆனால் இந்த செய்தியானது இந்த உங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை அது வெளிப்படுத்தியிருக்கிறது.
நீங்கள் சர்வ வல்லமையுள்ளவர்கள். தீர்க்கதரிசி இதை கூறுகிறார். இதை மனிதர்கள் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் இது நீங்கள் ஒரு மனிதன் சர்வ வல்லமையுள்ளவனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் ஒரு மனிதனை சர்வ வல்லமையுள்ளதாக மாற்றுகிறது. விசுவாசிங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார்.